அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு டிஎன்ஏல என்ன இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல பார்த்தோம் அப்படின்னா ஒரு முக்கியமான ரிப்போர்ட், பெண்கள் பணிபுரிவதற்கு ஏற்ற நகரங்கள் சென்னையை பின்னுக்கு தள்ளி பெங்களூரு முதலிடம் பிடித்தது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பட்டியலை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இந்தியாவில் பெண்கள் வேலை செய்வதற்கு ஏற்ற உகந்த நகரங்களை நமக்கு பட்டியலிட்டு கொடுப்பாங்க. அந்த வகையில் போன வருடம் பார்த்தோம்னா சென்னை முதலிடத்துல இருந்துச்சு. இந்த வருடம் சென்னை 2ஆம் இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு. முதலிடத்துல யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா கர்நாடகாவை சேர்ந்த பெங்களூரு சிட்டி தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காங்க. மாநிலங்கள் வாரியாக பார்க்குறப்ப கேரளா மாநிலம் முதலிடத்துல இருக்காங்க. சரியா, டாப் 10 நகரங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா பெங்களூர், சென்னை, மும்பை, ஹைதராபாத், பூனே இவங்களாம் தான் இருக்காங்க. அப்படியே வரிசையா வராங்க. சரியா, எதன் அடிப்படையில் இது சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா பெண்களுக்கு பாதுகாப்பான தெருக்கள், ஸ்ட்ரீட்ஸ்லாம் விமன் ஃப்ரெண்ட்லியா இருக்கா, விமன் சேஃப்டியோட இருக்கா, சுகாதாரம் மற்றும் கல்வி வசதி, அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா பெண்களின் பொருளாதார வெற்றிக்கான போட்டி வழிகள் மற்றும் வணிக தலைவர்களாக அவர்கள் செழிப்பதற்கான வாய்ப்புகளையும் வழங்கக்கூடிய நகரங்களாக இருக்க வேண்டும். சுகாதாரம் இருக்கிறது ஒரு விஷயம், விமன் சேஃப்டி அப்படிங்கிறது ஒரு விஷயம், அதெல்லாம் ஓகே. எக்கனாமிக் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கணும். விமன் இன் லீடர்ஷிப் ரோல்ஸ்க்கும் அந்த சிட்டி அதையும் அந்த சிட்டியோட கேரக்டரிஸ்டிக்ஸ்ல இருக்கணும். அதெல்லாம் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. சரியா, ஸோ முதல் செய்தியில் அதை தான் நம்ம பார்க்குறோம். பெங்களூர் ஃபர்ஸ்ட் பிளேஸ். அடுத்ததாக பார்த்தோம்னா சிறைகளில் நெரிசல்களை குறைக்க மாநிலங்களுக்கு மத்திய அரசு அறிவுறுத்தல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா மரண தண்டனை மற்றும் ஆயுள் தண்டனை கைதிகளை தவிர மற்ற கைதிகள் ஓரளவுக்கு பனிஷ்மெண்ட்டை சிறைச்சாலையில் இருந்துட்டாங்க அப்படின்னா அவங்களெல்லாம் ஜாமீன்ல அனுப்பி விடுங்க அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா பாரதிய நியாய சங்கீதா சட்டப்பிரிவு 476 படி இந்த ஒரு விஷயத்தை கைதிகளை விடுவிக்க சிறை கண்காணிப்பாளர்களுக்கு நீதிமன்றங்கள் விண்ணப்பிக்க வேண்டும். நீதிமன்றத்தில் விண்ணப்பிக்க வேண்டும். சரிங்களா, முதல் முறை குற்றம் செய்தவர்கள் அதிகபட்ச தண்டனையில் 1/3 வரை அனுபவித்திருந்தால் 9 வருஷம்னா 9 வருஷம் அவருக்கு தண்டனைனா 3 வருஷம் அவர் ஜெயிலில் இருந்துட்டார் அப்படின்னா அவருக்கு நிபந்தனை ஜாமீன் அப்படிங்கிறத கொடுப்பாங்க. ஓகேங்களா, ஒரு நிபந்தனை தொகையை கட்டிட்டு ஜாமீன்ல வெளியே வந்துக்கலாம். சரிங்களா, ஸோ இந்த மாதிரியான நடவடிக்கைகளை எடுங்க அப்படிங்கிற சொல்றாங்க. எதுக்குன்னா ஓவர் கிரௌடிங் ஆஃப் பிரிசன்ஸ் அப்படிங்கிறது இந்தியாவோட பிரிசன் ரிஃபார்ம்ஸ்ல ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. ஸோ பிரிசன்ஸை ஓவர் கிரௌடிங்கா இருக்கு, அதை பாப்புலேஷனை கம்மி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு நடவடிக்கையை மத்திய அரசாங்கம் எடுக்க சொல்லியிருக்காங்க. சரியா, ஸோ இன்னைக்கு டிஎன்ஏல 2 இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் பார்த்துருக்கோம். நன்றி.